சொல்லுமா. பேஷண்ட் பேர் சுதாங்க மேம். பெங்களூர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 34ங்க மேம். அவங்களுக்கு வந்து கெண்டைக்கால் பிடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். 3 மாதமாக இருக்குங்களாங்க மேம். இப்போ இந்த 1.5 மாதமாக அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நைட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்களா மேம். எப்போயாவது ஒரு வாட்டி அந்த மாதிரி பிடிச்சிக்குது. அது வந்து ரொம்ப என்னால் தாங்க முடியல, கத்துறாங்க. தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு நானே கத்திட்டு இருக்கேன் வழியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அது வாரத்தில் ஒரு 2லேருந்து 3 டைம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கலைங்க மேம். அது எதனால் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேம். அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க மேம். கண்டிப்பாக பண்ணலாமா. அவங்களோட ஏஜ் என்ன சொன்னாங்கம்மா? 34ங்க மேம். 34. இப்போது இந்த கஃப் மசில் கிராம்ப்ஸ், அதாவது கெண்டைக்கால் இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு நிலை, இந்த சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அடிக்கடி நடந்துட்டுருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்? அக்குபஞ்சர் இதை எப்படி பார்க்கலாமா? பொறுமையாக முழுசாக இந்த பதிவை பாருங்கள். இந்த கெண்டைக்கால் கிராம்ப்ஸ் வந்து என்ன சொல்லுது? எல்லா பதிவுலையும் நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சிட்ருக்கோம். சஃபரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது வியாதின்னு ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிற விஷயம் எதுவுமே கன்க்ளூஷன் இல்லை. அதாவது அங்கே தான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. நல்லா கவனிங்க. பிரச்சனை ஒரு பக்கம் பாடியில் சொல்லும், அதோட ரூட் காஸ் வேறு பக்கம் இருக்கும் பாடியில். அந்த வகையில் இந்த கெண்டைக்கால் கிராம்ப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் சிறுநீர் பை வீக் ஆகிட்டுருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. நல்லா வாட்ச் பண்ணுங்கள். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் இப்போ சுதாமாவே கேட்டிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு கண்டிப்பாக மென்சஸ் சைக்கிள் சம்மந்தமான பிரச்சனை இருக்கணும். அதிகமான ஃப்ளோ, கம்மியான ஃப்ளோ, ஃபஸ்ட்டு டே வலிக்குது, செகண்ட் டே ரொம்ப வலி இருக்குது, தட் இஸ் கிராம்ப்ஸ் மாதிரி இருக்குது அடி வயிற்றில், ரொம்ப ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அல்லது ஒயிட் டிஸ்சார்ஜஸ் இருக்குது, மென்சஸ் சைக்கிள் வந்து தள்ளி போகுது, டேஸ் வந்து தள்ளி போகிற மாதிரி இருக்குது, மென்சஸ் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் ஆகுது பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறது, அல்லது ஏர்லி மென்சஸ் சைக்கிள் 20 நாளைக்கு ஒரு தடவை, 15 நாளைக்கு ஒரு தடவை, இந்த மாதிரி மென்சஸ் சைக்கிள் இருக்கிறது, ஒரு நாள் தான் இருக்குது, அரை நாள் தான் இருக்குது, இப்படி ஃபீல் பண்ணுறது, இதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பொருந்தி வரணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், நான் யூரினரி பிளாடர் அப்படின்னு சொன்னதில், அதாவது சிறுநீர் பை அப்படின்னு சொன்னதுனால டெஃபினட்டாக யூரினரி பிளாடர் சம்மந்தமான பிரச்சனை, யூரின் அர்ஜென்சி, கடுகடுப்பு, எரிச்சல், அவசரமாக போகிறது, அர்ஜென்ட்டாக போகிறது, இப்போ தான் போயிட்டு வந்தேன் மறுபடியும் யூரின் போகணும் போல் ஒரு எண்ணம் வர்றது, அல்லது இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகிடுற மாதிரி இருக்கிறது, அடிவயிறு வெயிட்டாக இருக்கிறது, முதுகு தண்டு சம்மந்தமான பிரச்சனை, இடுப்பு வலி, பட்டெக்ஸில் வந்து ஒரு இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு நிலை, பட்டெக்ஸ்லேருந்து கீழே வரைக்கும், கெண்டைக்கால் பகுதியிலேருந்து கீழே வரைக்குமே ஒரு கஃப் மசிலில் வந்து வரைக்கும் ஒரு ரேடியேட்டிங் பெயின் மாதிரி இருக்கிறது. இதில் ஏதாவது ஒன்றாவது இருக்கும். வாட்ச் பண்ணி பாருங்கள். முடி நிறையா கொட்டும், மனசில் பய உணர்வு, தாகமின்மை அல்லது தாகம் அதிகமாக இருக்கிறது, ஏதாவது ஒன்றாவது பொருந்தும். அக்குபஞ்சர் சிறந்த தீர்வு.